ரீச் ம். யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் சிறப்பா முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மேட்சோடைய ஜில் ஜங் ஜக் ஷோக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ ப்ராமிஸ் பண்ண மாதிரியே டிராவிட் நேசன் அண்ட் சஞ்சய் மார்ச் 28க்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரியே வந்துட்டாங்க. கூட கரண் மனோப்ரோவும் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி வாழ் ஜில் ஜங் நண்பர். ஜக் ஷோல வந்திருக்காரு. ஸோ உங்களையும் அப்படியே வெல்கம் பண்ணிட்டு வணக்கம். சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. சஞ்சய் வேற ரெடியா இருக்காரு, மைக்க கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸோ மூணு பேருமே லைனா சொல்லிருங்க. சஞ்சய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜில் ஜங் ஜங் பிளேயர் யாருன்னு மட்டும் சொல்லிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சஞ்சய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்னோட ஜில் பிளேயர் யாருன்னா ஆர்சிபி சைட்ல இருந்து பார்த்தா ரஜத் பட்டிதார், சிஎஸ்கே சைட்ல பார்த்தா நூர் அகமது. மற்ற பவுலர்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நூர் அகமது கொஞ்சம் நல்லா போட்ட மாதிரி தெரிஞ்சுச்சு எனக்கு. அவர் தான் சொல்லப்போனா அவர் தான் நல்லா பண்ணது அந்த டீம்ல. மற்றபடி யாரும் சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் போடல. ஜங் பிளேயர்னா நான் என்னதான் விராட் கோலி ஃபேனா இருந்தாலும் இந்த மேட்ச் தலைவர் இன்னைக்கு ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு அவர் ஸ்டாண்டர்டுக்கு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இன்டென்ட் காட்டுன்ற பேர்ல ஓவர் ஹிட்டிங் பண்ண பார்த்தாரு. அவர் ஷார்ட்ஸ்ல அவர் கேம் ஆடி இருந்தாருன்னா இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓவரா அட்டாக்கிங் போறன்ற பேர்ல ஓவர் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஜக்குனா என்ன சொல்றது, சிஎஸ்கேல இருக்கிற எல்லா பேட்டர்ஸுமே ஜக்ல தான் சேர்க்கணும். ஏன்னா ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஒரு 190 சேஸ் பண்ண மாதிரியே தெரியல. 150 ஏதோ 150 சேஸ் பண்ற மாதிரி ஆடிட்டு போனாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லா நாளுமே அப்படி இருந்துராது. கடைசியில கொண்டு போய் எல்லா நாளுமே ஜெயிச்சிட முடியாது. 190ன்றப்போ உங்களுக்கு பவர் பிளே ஸ்டார்ட் குரூஷியலா இருக்கும். அங்கேயே ஒரு ரெண்டு விக்கெட் 3 விக்கெட் விட்டாங்க. ருத்து அவுட் ஆனது அவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. பேட்டர்ஸ் சொல்ல போனா எல்லாருமே சிஎஸ்கேல ஜக்ல தான் சேர்க்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ஷோக்கு புதுசா வந்திருக்க கரண் ப்ரோ, உங்களுடைய ஜில் ஜங் ஜக் யாரு? ஸோ அதுக்கான ரீசன் என்ன? ஓகே, ஸோ இன்னைக்கு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ரொம்ப எக்ஸப்ஷனலாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்களால இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது. என்னுடைய ஜில் பிளேயர் யார் அப்படின்னா ஹசல்வுட், வித் நோ டவுட். ஏன்னா இனிஷியலாக பேட்டிங்கில் அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும், இது ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோராக இருந்தாலும், அவங்களுக்கு அந்த பவர் பிளேல விக்கெட் எடுத்து மொமெண்டம் அவங்க பக்கம் ஷிஃப்ட் பண்ணி விட்டது யாருன்னு பார்த்தா ஹசல்வுட் தான். ஏன்னா மெயினான 2 விக்கெட் திரிபாத்தியா இருக்கட்டும், நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடா இருக்கட்டும், 2 பேர் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தாரு. ஸோ ஹீஸ் மை ஜில் பிளேயர். ஜங் அப்படின்றப்ப நான் பட்டிதார் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஈவன் தோ ஹீ ஸ்கோர்ட் 50, அவர் ஒரு 3 சான்ஸ் கொடுத்து அதை சிஎஸ்கே டிராப் பண்ணி அப்புறம் தான் அவரால் அந்த 50 அடிக்க முடிஞ்சது. ஸோ அவர் ஸ்கோர் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு மிட்டா பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஜக்கை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா, சிஎஸ்கேவோட ஆல் பேட்டர்ஸ் ஜக்கு தான் வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட நாட் ஈவன் சிங்கிள் பிளேயர் ஒரு இன்டென்ட்டோட ஆடின மாதிரியே தெரியல. ஒரு 200 சேஸ் பண்ணிட்டு போற மாதிரியே யாரும் ஆடல. பட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேயரை மட்டும் சொல்லணும் அப்படின்னா நான் சாம் கரன் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் நம்ம சூஸ் பண்றது ஒரு ஆல்ரவுண்டரா சூஸ் பண்றாங்க, ஓவர் டர்னை சூஸ் பண்றாங்க. அவர் எய்தர் பேட்டிங் ஆர் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதுமானது. அவர் பவுலிங்லயும் சொதப்பிட்டாரு, பேட்டிங்லயும் 13 பால்ஸ் ஆடி வெறும் 8 ரன் அடிச்சு போயிட்டு மொமெண்டம் மொத்தமா மாத்தி விட்டு போயிட்டாரு. ஸோ அதனால அவர் தான் என்னோட ஜக் பிளேயர். ஸோ டிராவிட் ப்ரோ, உங்களுடைய ஜில் ஜங் அண்ட் ஜக் பிளேயர் யாரு? என்னோட ஜில் பிளேயர் ஹசல்வுட் தான். ஏன்னா பவர் பிளேல ஸ்கோர் பண்ண கேப்பே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அவர் 2 விக்கெட் எடுத்தாரு, ஸ்கோர் பண்ணவும் கேப் கொடுக்கல. ஸோ கன்ஃபார்மா அவருக்கு தான் ஜில். ஜங் ம், அஹ், எனக்கு தெரிஞ்சு ஜங் பண்டிதர் கோலி நான் சொல்லுவேன். ஏன்னா பண்டிதர் மேபி அந்த சான்ஸ்லாம் இல்லாம அவர் அந்த ரன் அடிச்சிருந்தாருன்னா அவரே ஜில்ல சேர்த்திருக்கலாம். பட் சிலிஸ் நல்லா ஆடினாரு. பட் அவரால் நல்லா பண்ண முடியும். இன்னும் அந்த சான்ஸ்லாம் எல்லாமே நல்லா ஆடிக்க முடியும். ஸோ அதனால ஜங் கோலி தெரில. ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா ஆடினாரு. ரொம்ப அஸ்வின் பால்லாம் இதை எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடினாரு. ஸோ அதனால அவரும் நல்லா ஆடி இருக்க முடியும். அது மாதிரி ஆடலை. அதான் ஜில் ஜங் ஜக்கு. ஜக்கில் நான் மொத்த சிஎஸ்கே பேட்ஸ்மேனையும் வைக்கிறேன். நான் லைனா வைக்கிறேன் எல்லாரையும். அதுல இருந்து நான் ரச்சின் மட்டும் எடுத்துறேன். அட்லீஸ்ட் இ ஸ்கோர்ட் சம்திங். 41 அடிச்சாரு. அவர் ட்ரை பண்ணாரு. விக்கெட் ஃபால் ஆனாலும் ஏதோ ஒரு 10 ஓவர் மேல வரைக்கும் ட்ரை பண்ணாரு. ஸோ அவரை மட்டும் எடுத்துட்டு மற்ற பேர் லைனா நிக்க வச்சேன்னா லைனா ஜங்கு தான். இன்க்ளூடிங் நான் நூர் அகமது என்ன ப்ரோ பண்ணாரு?
பேட்ஸ்மேன்ஸ் தான் நான் சொல்றேன். நூர் அகமது வந்து ஓ அது எல்லாரும் ஃபால்ல இருந்தாங்க. அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி ஜில்ல அவரோட எக்ஸ்டெப்ஷனலா பண்ணவங்க இருக்காங்க. அதனால நான் அவரை சேர்த்துக்கல. ஸோ பேட்ஸ்மேன்ஸை வந்து நான் வந்து யாரை சொல்றேன்? ஹூடா, சாம் கரன், ஈவன் நான் தலையவே சொல்றேன். லாஸ்ட்ல வந்து 2 ஓவர் அடிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களை எங்க எதிர்பார்க்கறாங்களோ நீங்க அங்க ஆடணும். நீங்க லாஸ்ட்ல வந்து நான் அதுக்கு ஃபேன்ஸ் பேர் தான் ப்ரோ ஒரு பிடிக்கும். நிமிஷம். எனக்கு அவர் சொல்றப்ப வந்து எனக்கு அந்த சிட்டிசன் படம் தான் ஞாபகம் வருது. பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், எல்லாரும் நந்திக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி. பெண் எடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார், அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும். இல்ல ஈவன் தோ லாஸ்ட் ஃபினிஷர் இல்ல இல்ல 2 ஓவர்ல பினிஷ் பண்றதுக்கு பேர் தான் பினிஷரு. அப்ப ப்ரோ ரெண்டோ நீங்க நான் ஒன்னு கேக்குறேன். அவர் ஏன் அஸ்வினை முன்னாடி அனுப்பணும் நினைச்சிட்டாரா? அஸ்வின் ஹிட் பண்ண முடியும். சரி மேட்ச் தோக்குறதாவே இருக்கட்டுமே, ஏன் நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது? அவ்வளோ அப்படியே விட்டுறதா மேட்சை? எனக்கு அந்த ஒரு இருக்கிறதுனால நான் அவர் மேலேயும் கிரிட்டிசிசம் வைக்கிறேன், ஹூடா மேல வைக்கிறேன். ராகுல் திரிபாத்தி என்னால் அவரை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அவர் நல்ல பிளேயர், பட் ஓகே. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இன்னைக்கு நாள் இல்லை. வேற யாரு? தூபே. அவருக்கும் கொஞ்சம் இது தேவை. உங்களை எப்படின்னா ஆப்போனன்ட்க்கு இம்பாக்ட் ஆட் பண்ணிட்டு போறாரு. அவரும் அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுதான் என்னன்னா ஆஹ் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டர்டே இல்ல. யாரும் பேட்டே யாரும் தூக்கல. எல்லாரும் என்னன்னு நானும் எனக்கு பாக்குறேன். அந்த சரி டவுட் இருந்துட்டே இருக்கு. என்னன்னா மேட்ச் வந்து 200 டார்கெட்னு போயிடுச்சு. சோ நீங்க பாலுக்கு ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சாதான் வந்து அந்த ஸ்கோர் போக முடியும். 12 ரன் ரேட்ல அடிக்கணும் அப்படின்ற பட்சத்துல பேட்டை விட்டுட்டு சரி வரதை அடிக்கட்டும் அப்படின்னு ஒரு ட்ரை கூட பண்ணாம சிங்கிள் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வர பிளேயர்ஸ் எல்லாருமே, ஒருத்தர் இவங்க அவங்கன்னு இல்லை, எல்லாருமே வந்து சிங்கிள் டார்கெட் பண்றதுலதான் குறியா இருக்காங்க தவிர யாருமே ஒரு பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆர்சிபி வந்து அவ்வளவு டைட்டா போட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. சில பால்ஸ் வந்து லூஸ் டெலிவரிஸ் போட்டாங்க, அதை கூட அவங்க டேக் ஆன் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கல. ஜஸ்ட் லைக் தட் சிங்கிள் தட்டுறாங்க. அது ரொம்ப பேத்தட்டிக்கா அது இருக்குது. 18th ஆமா 19th ஓவர்ல சிங்கிள் தட்டுறாங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு. டோக்கு வைக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் தலை கிறுகிறுன்னு சுத்துது. சரி ஓகே, இவங்கள அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். ஆனா நான் இன்னொரு விஷயம், இந்த ஜில்ஜங் ஜக்கு முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே இன்னொன்னு சொல்றேன். என்னன்னா ஆர்சிபி இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பரா விளையாடினாங்க, சூப்பரா எக்ஸிகியூஷன் பண்ணாங்க, சூப்பரா பால் போட்டாங்க. அவங்க பிளான்ல ஒரு சேஞ்ச் கூட நம்மளால இம்பாக்ட் பண்ண முடியல. அவங்க பிளான்ல நம்ம எதனா இம்பாக்ட் பண்ணாதானே அவங்க பிளான் 100%. சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க இந்த 100%. வின்னிங் 100% ஆர்சிபிக்கு டிசர்வ். ஸோ அவங்க இதே மாதிரி விளையாடினா, இப்போ சொல்றேன் 2025 அவங்க கப் அடிக்கிறாங்க. இதே மாதிரி விளையாடினா. ஒரு இன்டென்ட்டோட வந்தாங்க. அவங்க வந்து இததான் நாங்க பண்ண போறோம்ன்ற பிளான்ல வந்து அதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆமா. சிஎஸ்கே ஒரு பாயிண்ட்ல கூட அவங்க ட்ரபிள் பண்ணல. இல்ல இன்னொரு விஷயம், சிஎஸ்கே உடைய பேட்டிங் லைனப் வந்து ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுதா? ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3ல வராரு. அதுக்கப்புறம் சாம்கரனுக்கு அடுத்து சிவம் துபேல நம்பர் 6ல வராரு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு மாதிரி பேட்டிங் லைனப்பே ஒரு மாதிரி குழப்பி வச்ச மாதிரி இருக்கா? ஏன்னா டோனி இப்போ அஸ்வினுக்கு அப்புறம் டோனியை சென்ட் பண்றாங்க அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த பேட்டிங் லைனப் எப்படி இருக்கு? அவங்க குழப்பி வைக்கல, அவங்களே குழம்பி போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சோ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் எப்படி கெஸ் பண்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஓப்பனிங் ஸ்பாட் ஆடிட்டு இருந்தாரு. ரொம்ப எக்ஸப்ஷனலா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 4 சீசனா நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓப்பனிங் அதிகமா காம்படிஷன் இருக்கிறதுனால மேபி 1 டவுன் வந்தா இந்தியன் டீமுக்கு மேக் பண்றது ஈஸியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. சில டைம் வந்து அவர் 1 டவுன் ஆடி இருக்காரு. சோ அதனால 1 டவுன் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்ற பட்சத்துல அவர் மாத்தி ஆடுறாங்கன்னு தெரியல. தூபே வந்து அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காங்க, ஸ்பின் வந்தாதான் இறக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால சாம் கரனை முன்னாடி அனுப்புறதா இருக்கட்டும். அதே மாதிரி தோனி வந்து முன்னாடி வர்றதை வந்து நான் டிஃபெண்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியாது. நம்ம அது கொடுக்கறதுக்கான சான்ஸ் அங்க கிடையாது. கண்டிப்பா அவர் வந்து ஜடேஜா கீழே வர்றது கூட ஓகே அக்செப்டபிள். பட் அஸ்வினுக்கு கீழே வர்றது வந்து நோவே அக்செப்டபிள் கண்டிப்பா கிடையாது. தட்ஸ் சோ பேத்தட்டிக் ஆக்சுவலி. சஞ்சய் நீங்க சொல்லுங்க உங்க அதே ஒப்பீனியன் இத பத்தி. இருங்க அதான் அதான் இது கம்பேர் இது ஆர்சிபி பேட்டிங் லைனப்போட சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ப கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து அங்க அட்டாக்கிங் பண்ணல. இன்டென்ட் ஸ்டார்டிங்ல பவர் பிளேல இருந்தே அட்டாக்கிங் பண்ணல. சப்போஸ் ஆர்சிபி நீங்க பேட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னதான் விக்கெட் சால்ட் போனதுக்கு அப்புறம் விக்கெட் போயிருந்தாலும் வர்ற பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க இன்டென்ட் காமிச்சாங்க. நாங்க ரன்னுக்கு போக போறோம், என்னதான் நாங்க விக்கெட் விட்டாலுமே நாங்க ரன்னுக்கு போக போறோம், நாங்க ஒரு டார்கெட் செட் பண்ண போறோம், 190 பிளஸ் செட் பண்ணிட்டு நாங்க எங்க பவுலர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையை வச்சு அவங்க
டார்கெட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த இன்டென்ட் எதையுமே நான் சிஎஸ்கே பேட்டிங்ல பார்க்க முடியல. ஒன்லி குட் திங்ஸ்னா ரச்சின் தான் ஓரளவு நின்று ஆடினாரு. அவங்களுக்கு ஒரே பிளேயரை எல்லா மேட்ச்லயும் நம்பிட்டு இருக்க முடியாது. சொல்ல போனா ஆர்சிபியே 18 வருஷமா அப்படிதான் இருந்தாங்க. 18 வருஷமா கோலி, ஏபிடி, கெயில், கோலி, ஏபிடி, மேக்ஸ்வெல், கோலி, மேக்ஸ்வெல், ஃபேஃப், இந்த 3 பிளேயர்ஸ் நம்பி மட்டுமே தான் ஆடிட்டு இருந்தாங்க பேட்டிங். இப்ப சொல்ல போனா கோலி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத மேட்ச்லயே 196+ ரன்ஸ் அடிக்கிறது அஸ் ஆர்சிபி ஃபேனா எனக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்குது. பட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணா ஹோப் 2025 கப்பு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சில பிளேயர்ஸை பத்தி நம்ம பேச மறந்துட்டோம். நம்ம ஜில் ஜங் ஜக்ல நம்ம நிறைய பேசணும். பட் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எந்த கேட்டகரியிலுமே நம்ம செட் பண்ணாம இருந்தோம். ஸோ அதுல ஒரு பிளேயர் அப்படின்னா ஃபில் சால்ட். ஓப்பனிங்ல அவரு தான் ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. சேப்பாக்ல ஸ்பின் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்பின்னர்ஸையும் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. இந்த ஸ்டார்டிங்ல ஆர்சிபிக்கு தேவையான இன்டென்ட் கொடுத்தாரு. ஸோ அவருடைய பேட்டிங்கை பத்தி 3 பேரும் எப்படி பாக்குறீங்க? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கோலிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேரா இருக்காரு. என்னன்னா கோலி வந்து ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னா அதுக்கு அதர் பிளேயர் வந்து எடுத்தோடனே ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா போனா மட்டும்தான் அது வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பிகினிங்ல பாத்தீங்கன்னா கோலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி லோ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஃபில் சால்ட் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி ஆடின ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவரால் அப்படி நிக்க முடிஞ்சதே தவிர சோ அது வந்து ஒரு பலமா இருக்கு ஆர்சிபிக்கு. எடுத்த உடனே வந்து பவர் பிளேல வந்து ஒரு 60 ரன் ஸ்கோர் பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். சஞ்சய், ஒரு ஆர்சிபி ஃபேனா சால்ட்டோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு, எப்படி பாக்குறீங்க? இங்கிலாந்து சீரீஸ் பார்க்கும்போது என்னடா மறுபடியும் ஆர்சிபி பிக்கிங்ல எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் எதிராக எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்களே இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல அப்படிலாம் இல்ல. இன்டர்நேஷனல் மேட்ச் வேற, ஐபிஎல் வந்துட்டா சால்ட் வேற மாதிரி ஆடின்னு இருக்கிறாரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அந்த சைடு வந்து அரசன் கோலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸ்பின்னர்ஸை பேஸ் பவுலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் டேக் ஆன் பண்றதுக்கே ஸ்ட்ரகிள், ஓவர் அட்டாக்கிங் ஆடுற மாதிரி டேக் ஆன் பண்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க அதர் சைடு வந்து சால்ட் வந்து அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சப்போஸ் உங்களுக்கு வந்து அதர் சைட்ல வந்து சால்ட் இல்லாம வேற ஆங்கரிங் ரோல்ல ஏதாவது ஒரு பிளேயர் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் போயிருந்துச்சுன்னா மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அந்த சைடு வந்து இப்ப நான் எப்படி சால்ட்டை பாக்குறேன்னா 2013 to 17 அந்த கெயில் ஓபன் பண்ணும் போது ஒரு ஃபிளையிங் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அது மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் பேர் கிடைச்சிருக்கு. கோலிக்கு பர்ஃபெக்டான பேர்னா கெயிலுக்கு அப்புறம் ஃபேஃப் இருந்தாரு. ஃபேஃபும் ஒரு சில டைம் வந்து அட்டாக்கிங் ஆடுவாரு, ஆங்கரிங் ஆடுவாரு. ஆனா சால்ட் வந்து அந்த மாதிரி இல்ல, நான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல வராரு. நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் நான் 2 பேர் சொன்ன ஒப்பீனியனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஆடுறப்ப கோலி ஸ்ட்ரகிள் பண்றப்ப எதிர்க்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. கோலி கொஞ்சம் ஸ்லோ ஆடும் போதும் எதிர்க்க மற்றவரை டேக் டவுன் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது கோலி கொஞ்சம் ரிலாக்ஸா ஆடுறான். அதனால அவங்களோட பேட்டிங் செட்டப் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கு. அடுத்து பண்டிதர் பத்தி நான் சொல்லிடுறேன். இங்கே பண்டிதர் வந்து பர்ஃபெக்டா ஆடுறாப்புல. இப்போ 2 எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் இருக்கு. மிடில்ல நான் பாத்துக்கிறேன், மிடில்ல நான் ஆடுறேன், மிடில் ஆடி கொடுக்குறாரு, ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்றாரு, மிடில் ஆடி கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே போனா 2025 அவங்களது தான் இப்போ. ஏன்னா பவுலிங் வைஸும் அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க. கோலி சும்மா ஆடிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு பவுன்சர் போட்டு தலையில அடிச்சு அவர் ஒரு 10 ரன் அடிக்க வச்சிட்டான். 10 ரன் அவரை. நான் இங்க இன்னொன்னு சொல்றேன், சிஎஸ்கே ஒரு புவர் எக்ஸிகியூஷன். இதை அவங்க வந்து ஃபைன் பண்ணி கொஞ்சம் மாத்தல. நாங்க இல்ல திஸ் பிளேயிங் லெவல் தான்னா 2020 தான் மறுபடியும் 2020 என்ன நடந்தா மறுபடியும் அப்படியே ரெப்ளிகா ஆவாங்க. வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பேட்டிங் ஆர்டர்ல விஜய் சங்கர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ விஜய் சங்கர் உள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சாம் கரனை வந்து இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் சாம் கரன் பதிலா கான்வேவும் அப்புறம் ஹூடாக் பதிலா மேபி விஜய் சங்கர் ட்ரை பண்ணலாம். இல்ல அவங்க பேக் பண்ண நினைச்சா மேபி 1 or 2 மேட்சஸ் கொடுத்து பார்க்கலாம். அது இல்லாம மேபி சாம் கரன் போறாரு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் தேவை. ஸோ அதனால கம்போஜ் திருப்பி உள்ள வரலாம். மேபி அந்த ஆப்ஷன் கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இல்ல சாம் கரன் பதிலா ஓவர்டர்னை கூட கொண்டு வரலாம். ஒரு ஹிட்டிங் ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஹிட்டர் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கான்வே மேபி ட்ரை பண்ணலாம் சாம் கரனுக்கு பதிலா. அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு இந்தியன் பேட்டர் வெளியே போனோம் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல.
பட் ஆனா கண்டிப்பா சேஞ்ச் தேவைப்படுதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப டஃபா தான் எடுத்துட்டு போய் ஜெயிச்சாங்க மும்பை கிட்ட. நான் ஒரு மீம் கூட பார்த்தேன், சிஎஸ்கே நல்லா ஆடல, மும்பை மோசமா ஆடினாங்க. அதான் உண்மைன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பா காம்பினேஷன்ஸ்ல கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சாம் கரனை பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம் அது எப்படி போகுது. கரண் சொன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா போட்டீங்க. சரி, ஓகே, டிராவிட் ப்ரோ. கரண் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி ஓப்பனிங் வந்துட்டு திருப்பதி ஒன் டவுன் ஆடலாம். ஆடக்கூடிய பிளேயர் தான் ரெண்டு பேருமே. அவர் ஒன் டவுன் ஆட சொன்னா ஆடுவாரு, இவர் ஓப்பனிங் ஆட சொன்னா ஆடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அதை பண்ணலாம். அண்ட் சாம் கரன் பதிலாக ஓவர்டன் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா யாருன்னு தேடி பார்த்தா கூட ஒருத்தர் தான் தெரியுறாரு, யாரு கலீல் அகமத் தவிர வேற யாரும் எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் மாதிரியே ஃபீல் ஆகல. ஸோ அப்புறம் கொஞ்சம் இன்டென்ட் இருக்கணும் விளையாடுறவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப செத்தா மாதிரி ஆடுறாங்க, எனக்கு ரொம்ப காண்டாச்சு இன்னைக்கு. நானும் பார்க்குறேன், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் தேவை. பவுலிங்லையும் தேவை, பேட்டிங்லையும் தேவை. சிஎஸ்கே சைடில் இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வந்து சிஎஸ்கே பாஸ்ட் இயர்ஸ் ஒரு 2 கேம்ஸை வச்சு அதிகமா சேஞ்ச் பண்ணாத டீம்னா சிஎஸ்கே, இன்னொரு ரெண்டாவது வந்து மும்பை இந்தியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க மேக்சிமம். அவங்க போனா நல்லது. அவங்களுக்கு போகணும்னா பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மஸ்ட் ஓப்பனிங் ஆடுறது தான் அவருக்கு பெட்டர்னு எனக்கு தோணுது. ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடிட்டு ராகுல் திரிபாதி வந்து ஒன் டவுன் வரணும். அன்சுல் கம்போஜுக்கு வந்து சான்ஸ் தரலாம்னு நினைக்கிறேன். மேபி சாம் கரனை வெளியே எடுத்துட்டு ஜேமி ஓவர்டனை கொண்டு வந்தா ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டரு, நல்ல பேஸும் இருக்கு அவருக்கு. சாம் கரனோட கொஞ்சம் பேஸ் அதிகமா போடுவாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு ஆக்சுவலி. ப்ரோ ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு ஓவர்டனுக்கு, நீங்க சொல்ற மாதிரி. நல்லா தான் இருந்திருக்கு. இந்தியால நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு ஓவர்டன். இந்தியால ரீசெண்டா அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து அந்த இங்கிலாந்துக்கு ஒரு பாசிட்டிவ்னா ஓவர்டனை தான் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாருமே அந்த சைடு ஃபெயில் ஆகும்போது அவர் ஒரு பாசிட்டிவா இருந்தார் அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. மேபி இங்க சாம் கரனுக்கு பதிலா ஓவர்டனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. மேக்ஸிமம் அவங்க சேஞ்சஸ் போக மாட்டாங்க சிஎஸ்கே. நான் இங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மிடில் ஆர்டர்ஸ்ல ஹிட்டரே இல்ல சிஎஸ்கேல. யாரையுமே பிலீவ் பண்ற லெவலுக்கு ஹிட்டர் இல்ல. ஸோ ஓவர்டன் சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ சொல்ற மாதிரியும் ஸ்குவாட்ல ஹிட்டர்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. ஸோ இட் ஷுட் பி பார்க்கணும். ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரி, முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு மான்கொம்பு ஃபைட் இருக்கு, அதுக்காக ஒரு மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். மும்பை இந்தியன்ஸ் வாங்க வாங்க பாத்துருவோம். நாளைக்கு பாப்போம் என்ன நிலைமை அப்படின்னு. அதுதான் இருக்கு. நானே பாப்போம். நம்மளே இந்த குடும்பஸ்தான் படத்துல வர மாதிரி நொட்டிட்டு போயிடுச்சு தம்பின்ற லெவல்ல தான் இருக்கும். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நாளைக்கு எங்களுக்கு நாங்க தோத்தா 2 மேட்ச் ஆயிரும். உங்களுக்கு டேபிள் லாஸ்ட் போயிரும் நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், பங்காளிகள் என்னைக்குமே எங்களை கைவிட மாட்டாங்க. பாப்போம் நாளைக்கு. ப்ரோ நீங்க ஒண்ணு ஜெயிச்சிட்டீங்க ப்ரோ, நாங்க ஒண்ணு ஜெயிச்சாதான். அதான் சொல்றேன், பங்காளிங்க தான் எங்களுக்கு கை கொடுக்குறாங்களே. அப்ப ஜெயிச்சதே கூட வரும். ஒன்னா ஒரே பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்த டைம் ஒரே பிளேஸ்ல நிப்போம். சோ டைமும் முடிய போகுது. ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம், ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கட் ஃபேமிலி, டிராவிட் ப்ரோ, கரண் ப்ரோ, சஞ்சய் அண்ட் கீகா. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே,